ஸோ வந்து எலன் மஸ்க் ரொம்ப பிரபலமானவர். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில சமீப காலத்துல. அவருக்கும் காரூனுக்கும் உள்ள 5 ஒற்றுமைகள் தாங்க பார்க்க போறோம். காரூன் வந்து பனு இஸ்ரவேல் சமூகத்தை சார்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆ அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவன். ஃபிரௌன் டீம்ல வந்து அவன் இருந்தான். ஃபிரௌன் மாரியே அட்டூழியம் செஞ்சான்னு நம்ம பார்த்தோம். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பெரிய ஒரு செல்வந்தர் இவன் காரூன் இல்லைங்களா? ஆ பெரிய கருவூலங்கள் இருந்தது. பெரிய பொக்கிஷங்கள் அவன்கிட்ட இருந்தது. அதன் சாவிகளே வந்து பலம் வாய்ந்த சாவிகளாக அவன்கிட்ட இருந்தது. எல்லாமே இருந்தது. நெறைய விஷயங்கள் சொல்றான். எலன் மஸ்க் கிட்ட நவீன வரலாற்றின் பணக்காரர்களில் ஒருவர் தான் இவர் எலன் மஸ்க் என்பவர். இவரோட சொத்து மதிப்பே $200 பில்லியன் தாண்டுதுன்னு சொல்றாங்க. ஸோ அவரது செல்வம் வந்து உலகளாவிய சந்தைகள்ல சரி, உள்கட்டமைப்பு, டெஸ்லா, ஆ ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோடு பிணைக்கப்படுது. 2வது வந்து வெற்றி தனிப்பட்ட அறிவாற்றலுக்கு வந்து என்ன செஞ்சான்? காரூன் வந்து காரணம் காட்டினான் இல்லைங்களா? என்னுடைய அறிவிலேருந்து வந்தது இதெல்லாம்ன்னு சொன்னான். பணிவ அவன் காட்டவில்லை. எலன் மஸ்க்ல இன்டர்வியூஸ்ல நீங்க பார்க்கலாம். அவருடைய வெற்றிக்கு காரணம் என்று அவர் சொல்லும்போது, அவரும் அறிவ தான் முற்படுத்துறாரு. தன்னைத்தானே ஒரு டெக்னோ கிங் தொழில்நுட்ப மேதை என்று அவர் மக்கள் மத்தியில பார்க்கப்படுறார். பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே அவர் பின்னாடி இருக்குது. ஸோ அவருடைய செல்வத்திற்கு காரணம் வந்து இந்த ஏஐ ஆகட்டும், ஒர்க் எத்திக்ஸ் ஆகட்டும் மற்றும் வந்து சிறப்பு வாய்ந்த அறிவியல் மற்றும் சந்தை அறிவு என்று அவருடைய ஃபேன்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ காரன் வந்து ஒரு ஆடம்பரத்தோட அவங்க மக்கள் முன்னாடி வந்து வெளிப்படுத்தினான் இல்லையா? முகஸ்துதியை வெளியே காட்டினான். விரும்பினவங்க என்ன சொன்னாங்க? காரனுக்கு கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கிடைச்சிருக்கணுமே, நல்லா இருக்கணுமேன்னு சொன்னாங்க. ஸோ இதே போல எலன் மஸ்க் என்ன செய்றாரு? தங்களுடைய வாழ்க்கை முறை, அவருடைய எண்ணங்கள், தொழில்நுட்ப வெற்றிகள் எல்லாத்தையும் தனது எக்ஸ் தளத்துல வந்து அ நெறைய பேர் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவருக்கு வந்து அடிக்கடி ஒளிபரப்புறார். ஸோ நெறைய பேர் அவர ஃபாலோ பண்றாங்க. தொழில்நுட்ப ஆர்வலர்கள்லேருந்து ஆரம்பிச்சு, முதலீட்டாளர்கள்லேருந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் எலன் மஸ்க் போல ஆவணும் என்று விரும்புறாங்க. ஸோ இவ்வளோ பெற்றிருந்தும் அவன் வந்து என்ன செய்றான்? ஒரு நல்ல சமூகத்தை வந்து ஆதரிக்காமல், ஃபிரௌனுக்கு ஆதரவா இருந்தான் இல்லையா? இஸ்ரவேலர்களிடையே பிளவுகளை விதைக்கிறதுக்கும் சரி, நபி மூசாவை எதிர்க்கிறதுக்கும் சரி, அவன் துணிந்து விட்டான். ஸோ எலன் மஸ்க் அவர்களும் என்ன செய்றாரு? தங்களுடைய செல்வாக்க வச்சு, இந்த எக்ஸ் வழியா வந்து டிஜிட்டல் அரசியல் தொடர்பான செய்திகளை, பாரம்பரிய ஒழுங்குகளை, மேலும் பொதுவான அதிகாரிகளோடு அடிக்கடி மோதுற வகையில ஒரு அரசியல் செல்வாக்க அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ காரன் வந்து நிலம் பிளக்கப்பட்டு அது உள்ள போயிட்டான். மறுமை நாள் வரைக்கும் அப்படிதான் இருப்பான். மஸ்குடைய இறுதி முடிவு அல்லாஹ் அறிந்தவன். அவருக்கு ஹிதாயத் தரணும் என்று நம்ப அல்லாஹ்கிட்ட கேட்கிறோம். எலன் மஸ்க் அவர்களே. ஏன்னா சில நல்ல விஷயங்களையும் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இதிலிருந்து நாம பெறக்கூடிய படிப்பினைகள் என்னன்னு சொன்னா, அல் குர்ஆன் என்ன சொல்லுதுனாங்க, இது ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு படிப்பினையே சொல்லி தருது. இந்த சம்பவங்கள். சரி, உங்களுக்கும் சரி, முஸ்லிம்களுக்கும் சரி, காஃபிர்களுக்கும் சரி. மேலும் நவீன காலத்துல இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் ஆகட்டும், பெரிய பெரிய நிறுவனத்துடைய தலைவர்கள் ஆகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், சாதாரண மனிதன் ஆகட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. ஸோ செல்வத்தால அகங்காரம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்ததை மறுமைக்காக பயன்படுத்தணும். அதே நேரத்துல உலகத்துல நமக்கான நியாயமான பங்கையும் மறந்துடக்கூடாது. மக்களுக்கு நன்மை செய்யணும். பூமியில ஃபசாத் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்மளுடைய திறமைகள வச்சு பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய விதியை எப்படி வேணுமானா மாத்துவான் இல்லைங்களா? சில காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்த குடுப்பான். அவர்களை பெரும் பெரும் நல்ல காரியங்களுக்கு பிறகு பயன்படுத்துவான். சிலர் வந்து நரகத்துக்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஏன் சில நல்ல முஸ்லிம்கள் வந்து இறுதியில நரகத்துக்குரியவர்களாக மாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அந்த செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இறுதி விதியை அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் ஹிதாயத் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.